அரசியல் படம் மாதிரியே இருக்கும். ஆனால் கதைக்கு ஓட்டின டைலாக் மாதிரி தான் சொல்லுவாங்க. ஆனால் வசனமாக இல்லாமல் ரெண்டாவது கோட்டுங்கிற படம் வந்து கரெக்டாக 15ஆம் நம்பரில் வரும். இது வரைக்கும் நீங்கள் எடுத்த படம்லாம் பெரிய சூப்பர் டூப்பர் ஹிட் படம் எல்லாம் 15ஆம் நம்பரில் தான். இதுவும் கரெக்டாக கோட்டு 15. ஸோ உங்களுக்கு கை கொடுக்குற நம்பர் தான். அதனால் சூப்பர் டூப்பர் ஹிட், அதில் ஒன்றும் டவுட்டு கிடையாது. அதே நேரத்தில் நீங்கள் அரசியலுக்குன்னு வரணும்னு முடிவு எடுத்துட்டீங்க. உங்கள் டார்கெட் 2026. இப்போ இந்த படத்தில் கோட்டு படத்தில் அரசியலுக்கு உள்ளே வர்றதுக்கு உண்டான என்ட்ரிக்கு உண்டான எல்லா வேலையும் பார்த்துட்டீங்க. வணக்கம். ஃபார்மட் நியூமராலஜி. உங்கள் மகாதன் சேகராஜா உங்களுடன் உரையாட வந்துள்ளேன். இப்பொழுது தளபதி விஜயனுடைய கோட்டு படத்தை பற்றி பேச போகிறோம். என்ன சொல்ல போகிறோம்? அவரே அந்த படத்தில் அரசியலுக்கு ஒரு என்ட்ரி கொடுக்கறதுக்கு மாதிரி வசனங்களை அள்ளி வீசி விட்டுருக்கிறார். முன்பு எப்படி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்துட்டு பாஷா படத்தில் அரசியலுக்கு வருவது போன்று தான் டைலாக் பேசினார். வருவார் தான் நினைத்தார்கள். அது முடிந்த கதை. அதே மாதிரி இப்போ விஜயும் அரசியலுக்கு நான் கட்டாயம் வந்தே ஆவேன்ட்டு டிக்ளரே பண்ணிட்டார். அதுவும் இதுவும் கம்பேர் பண்ண முடியாது. ஆனால் அதையும் இதையும் வந்துட்டு கம்பேர் பண்ணக்கூடிய வசனங்கள் நிறைய பேசியிருக்கிறார். அரசியல் படம் மாதிரியே இருக்கும். ஆனால் கதைக்கு ஓட்டின டைலாக் மாதிரி தான் சொல்லுவாங்க. ஆனால் வசனமாக இல்லாமல் அதை தைரியமாக போல்டாக இறங்கணும். ஏன்னா அரசியலில் வந்துட்டு எம்ஜிஆர் மாதிரி போல்டாக டிசிஷன் எடுக்கணும். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர்லாம் பார்த்திங்கன்னா அவர் டிசிஷன்லாம் வந்து ஒவ்வொரு நிகழ்வும் போல்டாக தான் எடுப்பார். அவர் ஜெயிச்சிட்டார். அது மாதிரி போல்டாக எடுக்கணும். ஆனால் அரசியலுக்குன்னு வரணும்னு சொல்லும்போது பல சில நிகழ்வுகள் நடக்கும். அதெல்லாம் போல்டாக சந்திக்க வேண்டியது தான். நீங்கள் என்ன பப்ளிக்கு நீங்கள் என்ன பப்ளிக் ப்ராப்பர்ட்டி ஆயிடுவீங்க. நீங்கள் உங்களுக்கு அந்த கேப்பபிலிட்டி இருக்கானே இருக்குது. ரெண்டாவது கோட்டுங்கிற படம் வந்து கரெக்டாக 15ஆம் நம்பரில் வரும். இது வரைக்கும் நீங்கள் எடுத்த படம்லாம் பெரிய சூப்பர் டூப்பர் ஹிட் படம் எல்லாம் 15ஆம் நம்பரில் தான். இதுவும் கரெக்டாக கோட்டு 15. ஸோ உங்களுக்கு கை கொடுக்குற நம்பர் தான். அதனால் சூப்பர் டூப்பர் ஹிட், அதில் ஒன்றும் டவுட்டு கிடையாது. அதே நேரத்தில் நீங்கள் அரசியலுக்குன்னு வரணும்னு முடிவு எடுத்துட்டீங்க. ஏன்னா அதுக்கப்புறம் என்ன 2 படம் என்ன பண்ண போகிறீங்க தெரியல. 2ஆம் 3ஆன்னு தெரியல. உங்கள் டார்கெட் 2026. அதை ஜெயிக்கணும். அதுக்கு நீங்கள் உங்கள் நிகழ்வெல்லாம் என்ன பர்சனலாக கேட்டிங்கனாக்கா நீங்கள் அடுத்து எடுக்கிற படம்லாம் வெறும் சினிமா மட்டும் இல்லாமல் அரசியல் கலந்து தான் இருக்கணும். இப்போ எம்ஜிஆர்லாம் ஜெயிச்சார்னா அவர் படத்தில் அரசியல் கலந்து தான் இருந்துச்சு. நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். சினிமா வேறு அரசியல் வேறு அப்படின்னு நினைக்காது. ஏன்னா சினிமா வேறு அரசியல் வேறுன்னு மக்கள் நினச்சிருந்தாக்கா உங்களை தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. அவங்க ரெண்டுத்துக்கும் கனெக்டிவிட்டி இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ ரியாலிட்டியும் உங்கள்கிட்ட அப்படி இருக்கணும். அதை நீங்கள் செஞ்சு ப்ரூவ் பண்ணிட்டு வரீங்க. என்னென்னு மக்களுக்கு சேவை செய்யணுன்ட்டு உங்கள் சொந்த காசை போட்டு கொடுக்குறீங்க. எம்ஜிஆர் மாதிரி. எம்ஜிஆர் அதான் செஞ்சார். அவர் அதனால தான் ஜெயித்தார். அவர் கை காசை போட்டு செஞ்சார். பொது நன்மை நாட்கள் அதெல்லாம் நீங்கள் செய்கிறீங்க. அது எஸ்பெஷலி ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்லா பண்ணுறீங்க. ஸோ இதை வந்து கடைசி வரைக்கும் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். ஒன்று இறங்குறதுக்கு முன்னாடி யோசிக்கணும். இறங்கிட்டால் யோசிக்கக்கூடாது. வரணும்னு நினச்சிட்டிங்கன்னா வந்துடுங்க. என்ன உங்கள் ஏஜ் கரெக்ட். 50 வயசுக்குள்ள முன்னாடி நினச்சிங்க. ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டாரும் அந்த ஏஜில் தான் நினச்சார். கரெக்டாக அவரும் 46 அந்த மாதிரி வயசில் தான் நினச்சார். ஆனால் அப்போ இறங்கி இருந்தாருனாக்கா அவர் தான், அதில் ஒன்றும் டவுட் இல்லை. அப்போ அவர் பேசினார், அப்புறம் பின் வாங்கிட்டார். ஸோ காரணம் வரும் அந்த அப்போவுமே சூப்பர் ஸ்டார் அது மேலே கவனம் செலுத்தி அவர் அங்கே போயிட்டார். எனக்கு ஆக்டிங் தான்ட்டு. நீங்கள் அதில் தீர்க்கமாக இருந்துட்டீங்க. எனக்கு ஆக்டிங்லாம் கிடையாது, ஆக்டிங் பண்ணது போதும், நான் அரசியல். அப்போ போல்டாக பேசுங்க, போல்டாக செய்யுங்க. அடுத்து இருக்கிற படத்துலலாம் ஓப்பனாக சினிமாவாக எடுக்கணும். நீங்கள் அந்த சினிமாவிலே அரசியலையும் டைரெக்டாக மிக்ஸ் பண்ணணும். சினிமா வேறு அரசியல் வேறு நீங்கள் நினச்சிட்டிங்கனாக்கா மக்கள் ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க ரெண்டும் உங்களை அப்படி தான் பார்ப்பாங்க. அதில் தெரிக்க விடுற மாதிரி இருக்கணும் வசனம். அப்படி இருந்தால் தான் உள்ள என்ட்ரி கொடுக்கும்போது கரெக்டாக கனெக்ட் ஆகும். எம்ஜிஆர்லாம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர்லாம் அப்படி தான் பண்ணார். கரெக்டாக கனெக்ட் ஆச்சு. நீங்கள் இது வேறு அது வேறுன்னு காமிச்சிங்கன்னா ஆமாம், வெறும் வசனத்தோடு நின்றக்கூடாது. வசனத்துக்கும் நடக்கிற நிகழ்ச்சிக்கும் கரெக்டாக கனெக்ட் ஆகணும். இப்போ இந்த படத்தில் கோட்டு படத்தில் அரசியலுக்கு உள்ளே வர்றதுக்கு உண்டான என்ட்ரிக்கு உண்டான எல்லா வேலையும் பார்த்துட்டீங்க. கரெக்டாக செஞ்சீங்க. அடுத்து இன்னும் 2 படம் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். 2 படம் அரசியல் ரீதியாக இருக்கணும், பக்காவாக இருக்கணும். அப்படி பண்ணிங்கன்னா தான் நீங்கள் ஜெயிச்சு உள்ளே வர்றது கரெக்டாக இருக்கணும். நான் சினிமா வேறு அரசியல் வேறு நீங்கள் நினச்சிங்கன்னா மக்கள் அப்படி நினைக்கல, அது வாய்ப்பு இல்லை அப்படின்னா. ஸோ இது நீங்கள் அட்வைஸாக எடுத்துக்கிட்டாலும் சரி. ஏன்னா இது அப்படி தான் நீங்கள் போகணும் நீங்கள். அதனால் இது வந்து இந்த கோட்டு படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு, அதில் ஒன்றும் டவுட் இல்லை. அது ஏற்கனவே சொல்லப்பட்டு நம்மளே சொல்லிட்டோம். ஆனால் அரசியலில் வந்து எந்த விஷயங்கள் எடுத்தாலும் போல்டாக எடுங்க. ஸோ நிச்சயம் படம் வந்ததுக்கப்புறம் திரும்ப நிறைய பேசுவோம். அதை முடிச்சதுக்கப்புறம் பேசுவோம். அடுத்தது அவர் படத்துக்கு டிக்கெட்டுலாம் வந்து 5000 வரைக்கும் வேறு போகுது. அது அப்படிலாம் போகக்கூடாது. அவரே ஒரு பேட்டியே கொடுக்கலாம். அப்படிலாம் கொடுத்து பார்க்காதீங்க. ஏன்னா இப்போல்லாம் ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார்லாம் பாருங்கள், அவர் ஒரு வார்த்தை சொன்னாங்க இன்றைக்கும் கேட்குறாங்க. புரட்சி தலைவர் அப்போ இருக்கும்போது அவர் சொல்லிட்டா அவ்வளோதான். அதுமாதிரி நீங்கள் சொன்னவங்க தொண்டர் கேட்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க.
அவ்வளோலாம் கொடுத்து வாங்காதீங்க, பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லி நீங்களே போல்டாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுங்க. ஏன்னா அது நல்லது இல்லை, அது நம்ம என்கரேஜ் பண்ணுற மாதிரி ஆயிரும். அது வந்துட்டு உங்களை ஒரு ஸ்டேட்டஸ் ஒரு கோணத்தில் பார்க்கும்போது இப்படி பண்ணும்போது முத்திரை குத்திடுவாங்க அது. அதனால் நீங்கள் அது ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டே சொல்லுங்கள். என்னென்னு 5000 கொடுத்தாலும் டிக்கெட்டில் யார் பண்ணாதீங்க, வாங்காதீங்க, பார்க்காதீங்க அப்படின்னு நீங்கள் உங்கள் ஸ்டேட்மெண்ட்டை கொடுங்க. அது நீங்களாகவே இருப்பீங்க. அதுலேயும் நீங்கள் ஜெயிச்சவங்களும் இருக்கும். அதில் ஒரு விஷயம் இருக்குது, நீங்கள் சொல்லி கேட்குற அளவுக்கு அதில் அந்த எஃபெக்ட் நீங்கள் அதில் செக் பண்ணலாம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் புது தகவல் உங்களை சந்திக்க வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.